வெளிநாட்டுக்கு வந்து போன பொண்ணு திரும்பி வரல. அப்பாவும் இறந்துட்டாங்க. அம்மா மட்டும்தான் இருக்குது. அம்மாவுக்கு வயசாகிடுச்சு. தாத்தா பாட்டி இருக்காங்க. இந்த பொண்ணு வெளிநாட்டுக்கு போன பொண்ணு வீடு திரும்பலான்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ பார்த்து இந்த பொண்ணு வரலன்னு கேட்டு நம்மளை தேடி வந்திருக்காங்க. இன்றைக்கி அமாவாசை. பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. அந்த பொண்ணுக்காக புதன்கிழமை உட்காந்து இந்த சரி அமாவாசையில் அந்த பொண்ணு பிறந்த நேரம் 5 மணி 2 நிமிஷம். இப்போ நம்ம 8 மணி 2 நிமிஷத்துக்கு அந்த பொண்ணோட கட்டத்தை கட்டி அந்த பொண்ணு திரும்பி வந்து அம்மாவை பார்க்கணுன்றதுக்காக இந்த பூஜையை செய்கிறேன். அதுக்கான எல்லா பூஜையும் அந்த பொண்ணை எங்கள் குடும்பத்துக்கு திரும்பி வர்றதுக்கு இந்த பொண்ணு சென்னையிலேருந்து அரேபியா நாட்டுக்கு போயிருக்குது. அந்த நாட்டிலேருந்து திரும்பி வர்றதுக்கு இந்த சிறப்பான பூஜை செய்கிறேன். அந்த அம்மாவோட அனுகிரகத்தோட நாகாத்தம்மாவும் அனகாளி அம்மாவும் சேர்ந்து இந்த 18ஆம் படி கருப்புசாமி 18 சித்திரர்களும் 40 சித்திரர்களும் 3 தேவர்களும் ஐயா பாப்புலையோட ஆசீர்வாதத்தோட சாக்கடை சித்திர ஆசீர்வாதத்தோட இந்த பூஜையை நான் துவங்கி வைக்கிறேன். நல்ல சயனமாக தான் சொல்லியிருக்குது. பச்சை மரத்தில் கண்டிப்பாக அந்த பொண்ணு கிடைச்சிரும். அதுக்கு ஒன்று பூஜை எந்த தடையில்லாத அதே மாதிரி உடைச்ச தேங்காயும் மின்னமில்லாமல் ஒரே அடியில் நல்லா உடைஞ்சிருக்குது. அந்த பொண்ணு நல்லபடி அம்மாவை வந்து தேடி வரணும்னு இது மனசாக இந்த பூஜை செய்கிறோம். அந்த வனக்காளிக்கிட்டையும் வனத்துர்க்கைக்கிட்டையும் இது சப்த கன்னிமாரிக்கிட்டையும் வீட்டு புடவைக்காரிக்கிட்டையும் இது முறையாக கோரிக்கை வச்சு அம்மா பெரியாண்டிச்சி பெரியம்மா பாளையத்தம்மா பண்ணாரியம்மா மேல்மருவத்தூரம்மா இத்தனை தெய்வத்தோட ஊர் தெய்வ கிராம தேவதைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு முறையாக எங்களுக்கு உண்டான பலகாரம் ஸ்வீட்ஸு பழங்கள் புஷ்பங்கள் இதெல்லாம் வச்சு மஞ்சள் குங்குமத்தோட 4 திசையும் 4 கனியை வச்சு இந்த பூஜை செய்கிறோம். அந்த பூஜையில் எந்த தடையில்லாத அந்த குழந்தை வரணுன்னு நம்ம மனசார பூஜை செய்கிறோம். பூஜை செஞ்சோன்னா அவங்க வராங்களா இல்லையான்னு இதோட கணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதில் கொடுக்குறாங்க.